எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க நெஞ்ச தொட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எத்தனையோ ராத்திரி தூக்கம் வராம கண்ணீர் விட்டு அழுதுருப்போம்ல. எனக்குன்னு யாருமே இல்லையடா, இந்த உலகத்துல எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் நிம்மதியா வாழறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு கதறி துடிச்ச தருணங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாத அந்த இருட்டுல உங்க தோள் மேல மெதுவா ஒரு கை வந்து விழுது. ஏண்டா அழுவுற, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம மனசு ஏங்கி தவிக்குது. அப்படிப்பட்ட ஒரு அபயக்கரத்தை இந்த பிரபஞ்சமே வியந்து பார்க்குற ஒரு மகாசக்தியை பத்தி தான் நாம இந்த தொடர்ல முழுசா பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு குட்டி கிராமமான ஷீரடியில கையில ஒரு பிச்சை பாத்திரத்தோட வந்து நின்னு இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்கிற நம்முடைய ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு தான் அது. யோசிச்சு பாருங்க. ஷீரடி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நமக்கு என்ன ஞாபகம் வருது? பிரம்மாண்டமான தங்கம் வெள்ளி விளக்குகள் எரியிற பெரிய கோவில், லட்சக்கணக்கான ஜனங்கள் வரிசையில நிக்கிற கூட்டம், பாபாவின் அருளை தேடி பறந்து வர்ற விமானங்கள், சொகுசு கார்கள், இதுதானே இன்னைக்கு நாம பார்க்குற ஷீரடி. ஆனா ஒரு 180 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷீரடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? வறட்சி வந்து வெடிச்சு போன பூமி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற ஏழை ஜனங்கள், ஜாதி பேதம், மதவெறி, அநியாயமான அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு சாக்கடை மாதிரி தான் அந்த கிராமம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தரிசு நிலத்துல அனாதை போல கால்ல செருப்பு கூட இல்லாம கிழிஞ்சு போன ஒரு வெள்ளை அங்கிய போட்டுக்கிட்டு ஒரு 16 வயசு பையன் நடந்து வரான். யாருன்னே தெரியாத அந்த பையன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வேப்ப மரத்தடியில வந்து உட்கார்றான். பசியோ தாகமோ குளிரோ வெயிலோ எதையுமே பொருட்படுத்தாம தவம் பண்றான். அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் அவரை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? ஏதோ லூசு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே கேலி பண்ணி சிரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பைத்தியக்காரன்னு நினைச்ச ஒருத்தன் தான் பின்னாடி அந்த ஊரோட தலையெழுத்தையே மாத்த போறான். உலகத்துக்கே முக்தி தர்ற ஒரு ஆன்மீக மையமா அந்த குட்டி கிராமத்தை மாத்த போறான் அப்படின்னு அன்னைக்கு யாராச்சும் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்களா? நாம வாழற இந்த நவீன காலத்துல சாதி, மதம், பணம், அந்தஸ்து அப்படின்னு மனுஷன் பிரிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. நீ இந்த மதத்துக்காரன், நான் அந்த சாதிக்காரன் அப்படின்னு வெட்டிக்கிட்டு சாகிற இந்த சமகாலத்துல அன்னைக்கே பாபா ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சாரு. சப்கா மாலிக் ஏக், அதாவது அனைவருக்கும் கடவுள் ஒருவனே அப்படின்ற ஒரே ஒரு வரி தத்துவத்தை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் தன் காலடியில் ஒன்றிணைய வச்சாரு. அவரு மசூதியிலையும் வாழ்ந்தாரு, அங்கே விளக்கேத்தினாரு. ஹிந்துக்கள் கும்பிடுற ராமநவமியையும் கொண்டாடினாரு. முஸ்லீம்கள் கொண்டாடுற சந்தன ஊர்வலத்தையும் நடத்த வச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட ரத்தம் ஒண்ணுதான், அவனோட கண்ணீர் ஒண்ணுதான். உன் துயரத்தை என்கிட்ட கொடு, நான் உனக்கு அமைதியை தரேன் அப்படின்னு கூப்பிட்ட அந்த பெருமானின் அவதார நோக்கம்தான் என்ன? ஏன் இறைவனே ஒரு மனித உருவம் எடுத்து பூமிக்கு வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணும்? யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு என்ன குறைச்சல்? அவரு நினைச்சா ஒரே நொடியில இந்த உலகத்தையே தங்கமா மாத்த முடியாதா? அப்புறம் எதுக்காக பாபா ஒவ்வொரு வீட்டின் வாசல்லையும் போய் அம்மா, தாயே, ரொட்டி துண்டு இருந்தா போடுங்கம்மா அப்படின்னு கையேந்தி நிக்கணும்? காரணம் இருக்கு மக்களே. அது வெறும் பிச்சை எடுத்தல் கிடையாது. மனிதர்களோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அஞ்ஞானத்தையும் பிச்சையா வாங்கிக்கிட்டு பதிலுக்கு அவங்களுக்கு அருளையும் அமைதியையும் ஆன்மீக ஞானத்தையும் அள்ளி தர்றதுக்காகத்தான் அந்த புனித ஆத்மா இந்த பூமிக்கு இறங்கி வந்துச்சு. இந்த பிளேலிஸ்ட் வெறும் கதை கேட்கிற ஒரு யூடியூப் வீடியோ கிடையாது. இது உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு ஆன்மீக பயணம். பாபாவின் பிறப்பில் இருக்கிற மர்மங்கள் என்ன? அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? அவரோட பெற்றோர் யாரு? ஒரு சாதாரண ஃபக்கீரா சுத்திக்கிட்டு இருந்த பாபா எப்படி கோடிக்கணக்கான மக்களோட தெய்வமா மாறினாரு? அவர் செஞ்ச அதிசய லீலைகள் என்னென்ன? தன்னோட பக்தர்களுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு பாபாவின் பிறப்பு முதல் அவர் தன் உடலை விட்டு பிரிஞ்சு மகா சமாதி அடைந்த அந்த புனிதமான தருணம் வரைக்கும் எந்த ஒரு சின்ன தகவலும் விடுபடாம உங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி நாம கொண்டு வர போறோம். நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியில இருக்கலாம், நோயினால அவதிப்படலாம், மன அழுத்தத்துல கதறிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த தொடரை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா பாரமும் இறங்கிடும். பாபாவே நேர்ல வந்து உங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வதிச்ச ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாபா அன்னைக்கே ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. என் ஷீரடி மண்ணில் காலடி வைக்கும் எவனின் துன்பமும் பறந்தோடும். என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் 10 அடிகள் வருவேன் அப்படின்னு பாபா சொன்ன அந்த வாக்கு இன்னைக்கும் பொய்யாகல. வாங்க நாமளும் பாபாவை நோக்கி அந்த முதல் அடியை எடுத்து வைப்போம். பாபாவின் மாயாஜாலங்கள் நிறைந்த, அற்புதம் நிறைந்த அந்த இளமைகால மர்மங்களை அவிழ்க்க அடுத்த பகுதிக்குள்ள நுழையலாம்.
ஒரு தெய்வத்தின் அவதாரம் அப்படின்னாலே அதுல ஏகப்பட்ட மாயங்களும் அற்புதங்களும் மர்மங்களும் நிறைஞ்சிருக்கும்ல. ஆனா நாம கும்பிடுற இந்த ஷீரடி சாய்பாபாவோட பிறப்பை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மர்மம் உங்களை அப்படியே மெய் மறக்க வைக்கும். ஏன்னா உலகத்துல பிறந்த எந்த ஒரு பெரிய மகானுக்கும் ஆன்மீக குருவுக்கும் இவர் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு, இவருக்கு இவங்க தான் பெத்தவங்க, இந்த வருஷத்துல தான் பிறந்தாரு அப்படின்னு ஒரு தெளிவான வரலாறு இருக்கும். ஆனா பாபாவை பொறுத்த வரைக்கும் அவரோட பிறப்பு, ஜாதி, மதம், ஊர் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அவிழ்க்க முடியாத ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியமா தான் இருக்கு. யோசிச்சு பார்த்துங்க, பாபா ஷீரடியில வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பக்தர்கள் அவர்கிட்ட போய் நைஸா கேட்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பாபா, நீங்க எந்த ஊரு பாபா, உங்களை பெத்தவங்க யாரு, நீங்க இந்துவா இல்ல முஸ்லீமா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்பாங்களாம். அதுக்கு பாபா என்ன தெரியுமா பதில் சொல்வாரு? ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. சிரிச்சிட்டு, எனக்கேதிரா ஊரு, இந்த அகில உலகமும் என்னோட ஊரு தான், எனக்கேதிரா சாதியும் மதமும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னோட குழந்தைகள் தான், பிரபஞ்சமே என்னோட தாய், இறைவனே என்னோட தந்தை அப்படின்னு ஒரே அடியா முடிச்சிருவாரு. ஆனா பாபா மறைமுகமா தன்னோட பக்தர்களுக்கு சில சம்பவங்கள் மூலமா உணர்த்திய தகவல்களையும் பாபாவின் நெருங்கிய சீடர்கள் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சேகரிச்ச ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது பாபாவின் பிறப்புக்கு பின்னால ஒரு உருக்கமான மனசை நெகிழ வைக்கிற தெய்வீக வரலாறு வெளிப்படுது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பர்பானி மாவட்டத்தில் பத்ரி அப்படின்னு ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கங்காபாவத்யா அப்படின்ற ஒரு தீவிர சிவபக்தரும் அவரோட மனைவி தேவகிரி அம்மாள் அப்படின்ற ஒரு கற்புக்கரசியான பெண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்களோட பக்தி இருக்கு பாருங்க, அது அளவிட முடியாதது. தினமும் சிவபெருமான நினைச்சு உருகி உருகி வழிபாடு செய்வாங்க. அந்த தேவகிரி அம்மாளுக்கு மனசுல ஒரே ஒரு பெரிய குறைதான் இருந்தது. இத்தனை வருஷமாகியும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, கடவுளே எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு தினமும் இறைவன் கிட்ட கதறி அழுவாங்க. அவங்களோட தூய்மையான பக்தியை சோதிக்கவும் அதே நேரத்துல உலகத்துக்கே வழிகாட்ட போற ஒரு மாபெரும் அவதாரத்தை உருவாக்கவும் திரிமூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அடர்ந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு ராத்திரி நேரம், கங்காபாவத்யா ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஆத்துல வெள்ளம் பெருகி ஓடுது. அந்த நேரத்துல தேவகிரி அம்மாள் வீட்டின் கதவை யாரோ தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஒரு வயசான முதியவர் உடம்பெல்லாம் நடுங்கி நனைஞ்சபடி வாசல்ல நிக்கிறாரு. தேவகிரி அம்மாள் உடனே அவருக்கு உபசாரம் செஞ்சு சாப்பிட உணவும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் தர்றாங்க. ஆனா வந்த முதியவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அம்மா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. தேவகிரி அம்மாள் அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. ஐயா, நான் ஒரு பதிவிரதை, என் கணவரை தவிர வேற எந்த ஆணை தொட்டோ பணிவிடை செஞ்சோ எனக்கு பழக்கமில்லை, இது தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த முதியவர் விடவே இல்லை. உடனே தேவகிரி அம்மாள் மனசுக்குள்ள சிவபெருமான நினைச்சு கதறி அழுவுறாங்க. ஈஸ்வரா, என் கற்புக்கு வந்த சோதனையா இது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தவிச்சு போறாங்க. வேற வழி இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வேசி வீட்டுக்கு போய் பணம் கொடுத்து அந்த முதியவருக்கு பணிவிடை செய்ய வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பெண் வர மறுத்துடுறா. இறுதியில வேற வழியே இல்லாம இறைவனின் சித்தப்படியே தேவகிரி அம்மாள் அந்த முதியவருக்கு பணிவிடை செய்ய துணிகிறாங்க. கண்களை மூடிக்கிட்டு சிவபெருமானையே நினைச்சுக்கிட்டு அந்த முதியவரோட கால்களை தொட்டு அழுத்த வர்றாங்க. அடுத்த நொடி அங்கே ஒரு பேரதிசயம் நடக்குது. கண்களை திறந்து பார்த்த தேவகிரி அம்மாளுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. அங்கே நின்னது அந்த வயசான முதியவர் இல்ல, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்து ஸ்ரீ தத்தாத்ரேயராக கோடி சூரிய பிரகாசத்தோட ஜோதியா காட்சி தர்றாங்க. தேவகிரி அம்மாள் அப்படியே கால்ல விழுந்து கதறி அழுவுறாங்க. தாயே, உன் பக்தியையும் தூய்மையான கற்பையும் கண்டு நாங்கள் மெய்சிகிர்த்து விட்டோம், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு திரிமூர்த்திகளும் கேட்குறாங்க. தேவகிரி அம்மாள் கைகூப்பி, பகவனே, எனக்கு உங்களுடைய அருளால் ஒரு குழந்தை வேண்டும், அதுவும் நீங்களே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்குறாங்க. அப்படியே ஆகட்டும், உன்னுடைய வயிற்றில் நான் அவதாரமாக பிறப்பேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு திரிமூர்த்திகளும் மறைஞ்சிடுறாங்க.
அன்னைக்கு ராத்திரி கங்கா பாவத்யா வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தேவகிரி அம்மாள் உணர்ச்சி பொங்க தன் கணவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா கங்கா பாவத்யாவுக்கு மனசுல ஒரு மாபெரும் விரக்தி ஏற்படுது. என்னடி இது, நாம் இத்தனை காலம் செஞ்ச பக்திக்கு ஈசனே நேர்ல வந்து காட்சி கொடுத்துட்டாரு. ஆனா நான் அந்த பாக்கியத்தை இழந்துட்டேனே. இந்த உலக வாழ்க்கை, இந்த வீடு, இந்த பந்தபாசம் எல்லாமே போய் எனக்கு இனிமேல் இந்த சம்சார வாழ்க்கை வேண்டாம், நான் காட்டுக்கு தவம் செய்ய போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. தேவகிரி அம்மாள் பதறி போய், நாதா, நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன், நீங்க என்னை விட்டு போனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கதறாங்க. ஆனா இறைவனின் மாயை யாரை விட்டுச்சு? கங்கா பாவத்யா, எனக்கு எதுவும் வேண்டாம், ஈசனின் திருவடியே சரணம் அப்படின்னு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. கணவரை பிரிஞ்சு வாழ முடியாத அந்த பதிவிரதை தேவகிரி அம்மாளும் கர்ப்பிணியா இருக்கிற தன் உடம்பை பொருட்படுத்தாம கணவர் பின்னாலேயே காட்டுக்குள்ள ஓடுறாங்க. நாட்கள் போகுது. அடர்ந்த காட்டுக்குள்ள சாப்பாடும் இல்லாம தண்ணியும் இல்லாம 2 பேரும் அலைஞ்சு திரியிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தேவகிரி அம்மாளுக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்படுது. சுற்றிலும் யாருமே இல்ல. மிருகங்கள் உருமுற சப்தம் மட்டும்தான் கேக்குது. அந்த மரத்தடியில தேவகிரி அம்மாள் ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிஞ்சு குழந்தை அழுகிற சத்தம் காடெல்லாம் எதிரொலிக்குது. ஆனா தீவிர துறவர மனநிலையில இருந்த கங்கா பாவத்யா என்ன சொல்றாரு தெரியுமா? தேவிகிரி, நாம கடவுளை தேடி உலக பந்தங்களை துறந்து வந்துட்டோம். இந்த குழந்தை இறைவனின் வரம், இதை பிரபஞ்சமே பார்த்துக்கும், இதை இங்கேயே விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, பெத்த வயிறு தாங்குமா? தான் பெத்த பச்சை குழந்தைய அந்த அடர்ந்த காட்டுல எந்த ஆதரவும் இல்லாம எந்த தவறும் செய்யாத ஒரு பிஞ்சு குழந்தை அழுதுகிட்டே கிடக்குது. அந்த குழந்தைய யாரு காப்பாத்துவா? அந்த இறைவன் தான் காப்பாத்தணும். இங்கதான் பாபாவின் வாழ்க்கையில அடுத்த மாபெரும் திருப்புமுனை நடக்குது. அந்த பிஞ்சு குழந்தை காட்டுல ஆதரவற்று கிடந்த அன்னைக்கே அந்த வழியா ஒரு முஸ்லிம் பக்கிரியும் அவரோட மனைவியும் நடந்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது? அந்த அனாதை குழந்தைய அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு இந்து தம்பதிக்கு பிறந்த குழந்தை எப்படி ஒரு முஸ்லிம் குடும்பத்துல வளர ஆரம்பிச்சது? இந்த அதிர்ச்சிகரமான ஆன்மீக மாயங்கள் நிறைந்த அடுத்த கட்ட கதையை நாம தொடர்ந்து பார்ப்போம். அடர்ந்த காட்டுல பச்சை குழந்தையா ஒரு ஆதரவும் இல்லாம அழுதுகிட்டே கிடந்த அந்த தெய்வீக குழந்தையோட அழுக சத்தம் அந்த காடு முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. சுற்றிலும் விஷப்பூச்சிகள், கொடூரமான காட்டு மிருகங்கள். ஆனா அகில உலகத்தையுமே தன் வயித்துல வச்சு காப்பாத்துற அந்த பரம்பொருளை எந்த மிருகம்தான் என்ன செய்ய முடியும்? சரியா அந்த நேரத்துல தான் அந்த அடர்ந்த காட்டுப்பாதையில ஒரு தம்பதி நடந்து வர்றாங்க. அவர் வேற யாரும் இல்ல, ஒரு ஏழை முஸ்லிம் பக்கீரி. அவரோட பேரு ரோஷனுத்தீன். அவரோட மனைவி பேரு ஜாந்தோபாய். அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லாம அல்லாஹ் நமக்குன்னு ஒரு குழந்தைய தரமாட்டாரா அப்படின்னு தினமும் துவாங் கேட்டு மனசு உருகி வாழ்ந்து வந்தவங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பிஞ்சு குழந்தையோட அழுக சத்தம் கேக்குது. ஜாந்தோபாய் பதறி போய் நிக்கிறாங்க. என்னங்க இது, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏதோ குழந்தை அழுவுற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. ஒரு பெரிய மரத்தடியில ஒரு பச்சை குழந்தை உடம்புல துணி கூட இல்லாம தன் பிஞ்சு கைகளையும் கால்களையும் தூக்கி ஆட்டி கத்திக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு தெய்வீக ஒளி, 1000 சூரியன் ஒன்றாக சேர்ந்தது போன்ற ஒரு பிரகாசம். ஜாந்தோபாய் ஓடி போய் அந்த குழந்தைய தன் கைகள்ல தூக்குறாங்க. தூக்கின அந்த நொடி ஒரு தாய்மை உணர்ச்சி அவங்க உடம்பு முழுக்க பாயுது. அவங்க கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் கொட்டுது. அல்லாஹ் என் பிரார்த்தனையை கேட்டுட்டான்டா, எனக்குன்னு ஒரு குழந்தைய இந்த காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தன் நெஞ்சோட அணைச்சி முத்தம் கொடுக்கறாங்க. ஆனா அவங்களோட கணவர் ரோஷனுதீன் பயந்து போறாரு. ஜாந்தோ, என்ன பண்ற நீ? இது யாரோ பெத்து போட்டுட்டு போன குழந்தை. இது எந்த ஜாதியோ எந்த மதமோ நமக்கு எப்படி தெரியும்? ஊருக்குள்ள கூட்டிட்டு போனா ஜனங்க ஏதாச்சும் தப்பா பேசுவாங்க. பேசாம குழந்தைய இங்கேயே விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற தாய்மைங்கிறது ஜாதி மதத்தை எல்லாம் பார்க்குமா என்ன? ஜாந்தோபாய் தன் கணவரை பார்த்து கோபத்தோட கண்ணீரோட சொல்றாங்க, என்னங்க பேசுறீங்க? கடவுள் கொடுத்த இந்த பிரசாதத்தை விட்டுட்டு வர சொல்றீங்களா? இந்த குழந்தைக்கு ஜாதியும் இல்ல மதமும் இல்ல. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தை. நீங்க வந்தா வாங்க, இல்லாட்டி நான் இந்த குழந்தையோட இங்கேயே செத்து போறேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. மனைவியோட அந்த அன்பை பார்த்து ரோஷனுத்தீன் உருகி போறாரு. வேற வழி இல்லாம அந்த தெய்வீக குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாங்க.
இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, கங்காபவத்தியா தேவகிரி அம்மாள் அப்படின்ற தூய்மையான இந்து பிராமண தம்பதிக்கு பிறந்த ஒரு குழந்தை இறைவனின் மாயையினால ஒரு முஸ்லிம் பக்கீரியோட வீட்ல போய் வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு வந்த நேரத்தில இருந்தே அந்த பக்கீரியோட வறுமையெல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்குது. ஜாந்தோபாய் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தன் சொந்த மகனை விட அதிகமா அன்பு காட்டி வளர்க்கறாங்க. ஆனா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லையே, அது அவதார குழந்தையாச்சே. சிறு வயதில இருந்தே அந்த குழந்தை செய்யற காரியங்கள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருந்தது. அந்த பிஞ்சு வயசுலேயே அந்த குழந்தை ஜாதி மத பிரிவினைகளை உடைத்து எறிகிற மாதிரி லீலைகளை செய்ய ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது பக்கீரி தந்தை தொழுகை செய்ய உட்காருவாரு. உடனே இந்த சிறுவன் ஓடி போய் அவரோட மடியில உட்கார்ந்துகிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, முஸ்லிம் வீட்டில் வளர்ற பையன் இதை செய்யறான்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த பையன் தெருவுக்கு ஓடி வந்துடுவான். தெருவில் இருக்கிற இந்துக்களோட சிவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிடுவான். அங்கே இருக்கிற பூசாரி சிவலிங்கத்திற்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிறுவன் நேரா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஹரஹர மகாதேவா அப்படின்னு உரக்க கத்துவான். இதை பார்த்ததும் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, ஒரு பக்கீரியோட பையன் வந்து நம்ம கோவிலை தீட்டுப்படுத்துறானே அப்படின்னு கோபப்படுவாங்க. உடனே ஜாந்தோபாய் கிட்ட போய் புகார் சொல்வாங்க. உன் பையன் நம்ம ஊர் கோவிலுக்குள்ள புகுந்து அக்கிரமம் பண்றான், அவனை வீட்டை விட்டு வெளியே விடாத அப்படின்னு மிரட்டுவாங்க. ஜாந்தோபாய் பயந்து போய் அந்த சிறுவனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைப்பாங்க. ஆனா அந்த சிறுவன் என்ன செய்வான் தெரியுமா? கதவு பூட்டி இருக்கும்போதே மாயமா மறைஞ்சு போய் ஊர் எல்லையில இருக்கிற மசூதியில உட்கார்ந்து ராம ரகுவரா விஷ்ணு அப்படின்னு இந்து தெய்வங்களோட நாமங்களை சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். முஸ்லிம்களுக்கு கோபம் வரும். இவன் என்னடா முஸ்லிம் வீட்டில் வளர்ந்துகிட்டு மசூதியில வந்து இந்து கடவுள் பேரை சொல்றான் அப்படின்னு அவங்களும் திட்டுவாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் குழப்பம். அன்னைக்கே அந்த சிறுவன் தன் செயல்கள் மூலமா உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்திக்கிட்டு இருந்தான். டேய் மூடர்களே, நீங்க கட்டின கோவிலுக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான், நீங்க கட்டின மசூதிக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான், கடவுளுக்கு மதம் கிடையாதுடா அப்படின்னு வார்த்தைகளால சொல்லாம தன்னோட லீலைகளால உணர்த்தினான். ஆனா அந்த ஏழை பக்கீரி குடும்பத்தால இந்த சமூகத்தின் எதிர்ப்பையும் கோபத்தையும் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த பக்கீரி ரோஷனுதீன் இறந்து போறாரு. ஜாந்தோபாய் முற்றிலும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தன் வளர்ப்பு தாயோட கஷ்டத்தை பார்த்த அந்த சிறுவன் ஜாந்தோபாயை பார்த்து சொல்றான், அம்மா, நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேல் நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. என்னை இந்த இறைவனே பார்த்துப்பான். எனக்கு வழிகாட்ட ஒரு குரு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் வளர்ப்பு தாயை விட்டு பிரியிற தருணம் வருது. ஜாந்தோபாய் கதறி அழுகுறாங்க. என்னை விட்டுட்டு போகாதடா செல்லம் அப்படின்னு துடிக்கிறாங்க. ஆனா பாபா அவங்க தலைமேல கை வச்சு, அம்மா, நான் எங்கேயும் போகல, உன்னோட அன்பு என் மனசுல எப்போதும் இருக்கும், ஆனா நான் வந்த வேலை வேற அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, பிறந்தது ஒரு இந்து குடும்பம், வளர்ந்தது ஒரு முஸ்லிம் குடும்பம். ரெண்டு மதத்தின் அன்பையும் எதிர்ப்பையும் ஒரே நேரத்துல அனுபவிச்ச அந்த சிறுவன் அடுத்து யாரை சந்திக்க போறார்? அவரோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற போற அவரோட மாபெரும் ஆன்மீக குருவான வெங்கூசா சந்திப்பு எப்படி நடந்தது? அந்த குருகுலத்துல பாபா பட்ட கஷ்டங்கள் என்ன? வாங்க பாபாவின் தெய்வீக பயணத்தின் அடுத்த கட்டத்திற்குள் நுழைவோம். முந்தைய பகுதியில் நாம் பார்த்தது போல வளர்ப்புத் தாயான சாந்தோபாயை விட்டு பிரிந்த அந்த சிறுவன் ஊராக அலையத் தொடங்கினான். ஆனால் அந்த சின்ன வயசிலேயே அவனுடைய நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அது என்ன தெரியுமா? மனிதர்களை சாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் பிரித்து வைத்து ஒருத்தர் வெறுக்க வைக்கிற இந்த சமுதாயத்தின் அநியாயத்தை பார்த்த கோபம்தான் அது. இன்னைக்கு நாம வாழற காலத்துல கூட நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், என் மதம்தான் பெருசு, உன் மதம் சின்னது அப்படின்னு சண்டை போட்டுக்கிற ஜனங்களை நாம பார்க்கறோம்ல. யோசித்து பாருங்க, மனிதன் படைச்ச சாதியும் மதமும் தான் இன்னைக்கு மனித குலத்திற்கே மிகப்பெரிய எதிரியா நிற்குது. ஆனால் 180 வருஷங்களுக்கு முன்பே ஒரு சிறுவனாயிருந்த பாபா இந்த உலகத்தின் போலித்தனத்தை தன் அசாத்திய லீலைகள் மூலமாக உடைத்து நொறுக்கினார். அந்த காலத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தார்கள். இந்துக்கள் வாழும் பகுதிக்கு ஒரு முஸ்லீம் போனாலோ அல்லது முஸ்லீம்கள் தொழுகை செய்யும் இடத்திற்கு ஒரு இந்து போனாலோ மிகப்பெரிய கலவரமே வெடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலத்தில் இந்த சிறுவன் செய்த காரியங்கள் எல்லாரையும் மூக்கின் மேல் விரலை வைக்க வைத்தன.
ஒரு நாள் அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒரு திறந்த வெளியில் கூடியிருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. கடவுள் கோவிலில் இருக்கிறாரா இல்லை மசூதியில் இருக்கிறாரா என்று ஆளாளுக்கு தத்துவமாக பேசி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சிறுவன் மெதுவாக அந்த கூட்டத்தின் நடுவே போய் நின்றான். அங்கே இருந்த ஒரு பெரியவர் இந்த சிறுவனை பார்த்து கேலியாக கேட்டார், டேய் பையா, நீதான் இந்து கோவிலுக்கும் போற மசூதிக்கும் போறியே, முதல்ல நீ யாருன்னு சொல்லு, நீ இந்துவா இல்லை முஸ்லீமா, உன் உடம்பில் ஓடுவது எந்த மதம்டா என்று அதிகாரமாக கேட்டார். அப்போது அந்த சிறுவன் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தான். அங்கே கீழே கிடந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்தான். ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க தன் கையில் அந்த கல்லால் ஒரு ஆழமான கீறலை ஏற்படுத்தினான். அவனுடைய கையிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக கீழே சிந்தியது. அங்கே கூடி நின்ற மக்கள் பதறிப்போனார்கள். அந்த சிறுவன் தன் கையிலிருந்து வழிந்த இரத்தத்தை காட்டி அந்த பெரியவரிடம் கேட்டான், ஐயா, இந்த இரத்தத்தை பாருங்கள், இதில் எந்த துளி இந்து இரத்தம் எந்த துளி முஸ்லிம் இரத்தம் என்று உங்களால் பிரிக்க முடியுமா? நீங்கள் கும்பிடும் கடவுள் வேறு, அவர்கள் கும்பிடும் அல்லாஹ் வேறு என்றால் ஏன் உங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரி சிவப்பு நிறத்தில் இரத்தத்தை படைத்தான் என்று ஒரு போடு போட்டான். அந்த ஒரு கேள்வி அங்கே நின்ற அத்தனை பெரிய மனிதர்களின் தலையிலும் ஒரு பேரிடியாய் இறங்கியது. பதில் பேச முடியாமல் அனைவரும் வாயடைத்து நின்றார்கள். ஆனால் அந்த சிறுவனின் லீலைகள் இதோடு நிற்கவில்லை. அடுத்த நாள் காலையில் ஊரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவிலின் பூசாரி அபிஷேகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். கோவில் கர்ப்பக்கிரகத்திற்குள் சென்று பார்த்த பூசாரிக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே சிவலிங்கத்திற்கு பதிலாக அந்த சிறுவன் அமைதியாக கண்களை மூடி தியானத்தில் உட்கார்ந்திருந்தான். பூசாரி கோகத்தின் உச்சிக்கே போனார். அட பாவி, ஒரு பக்கிரியின் வளர்ப்பு பையன் வந்து என் தெய்வத்தின் இடத்தில் உட்கார்ந்து தீட்டுப்படுத்தி விட்டானே என்று கத்திக்கொண்டே ஒரு பெரிய தடியை எடுத்துக்கொண்டு சிறுவனை அடிக்க பாய்ந்தார். ஆனால் அங்கே ஒரு பேரதிசயம் நடந்தது. பூசாரி அந்த தடியை ஓங்கி சிறுவனை அடிக்க வந்த நொடி அவனுடைய கண்ணுக்கு சிறுவனின் உருவம் மறைந்து அங்கே சுடர்விட்டு எரியும் ஜோதி வடிவில் சாக்ஷாத் பரமசிவனே காட்சியளித்தார். பூசாரியின் கையிலிருந்த தடி கீழே நழுவி விழுந்தது. கை கால்கள் நடுங்கி அப்படியே நிலத்தில் விழுந்து வணங்கினார். பகவானே, என்னை மன்னித்து விடுங்கள், என் அஞ்ஞானத்தால் உங்களை சாதாரண மனிதன் என்று நினைத்து விட்டேனே என்று கதறி அழுதார். ஆனால் அடுத்த நொடியே கண்ணை திறந்து பார்த்தால் அங்கே சிவபிரான் இல்லை. அந்த சிறுவன் தன் வழக்கமான புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான். பூசாரி ஐயா, கல்லில் கடவுளை தேடும் நீங்கள் உயிர்களில் கடவுளை பார்க்க மறந்தது ஏன் என்று மென்மையான குரலில் கேட்டுவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றார். இதே மாதிரிதான் மசூதியிலும் நடந்தது. வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது முஸ்லிம் பெரியவர்கள் அனைவரும் வரிசையாக நின்று அல்லாவை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த சிறுவன் அமைதியாக உள்ளே சென்று தொழுகை நடக்கும் இடத்தில் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று உரக்க ராமநாமத்தை சொல்லத் தொடங்கினார். அங்கே இருந்தவர்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. மசூதிக்குள் வந்து ராமன் பெயரை சொல்கிறாயே, இது அல்லாவுக்கு செய்யும் துரோகமில்லையா என்று கத்தினார்கள். அப்போது சிறுவன் அவர்களை பார்த்து கேட்டான், அல்லாஹ் என்றால் யார்? அகில உலகத்தையும் படைத்த காப்பாற்றும் இறைவன்தானே. ராமன் என்றால் யார்? அதே உலகத்தை காக்கும் பரம்பொருள்தானே. பெயரை மாற்றி அழைத்தால் இறைவன் கோபப்படுவானா? தாய் தன் பிள்ளையை எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் ஓடி வருவது போல இறைவன் தன் பக்தன் எந்த பெயரால் கூப்பிட்டாலும் வருவான் அல்லவா என்று கேட்டான். யோசித்து பாருங்கள் மக்களே, அந்த சின்ன வயசிலேயே பாபா விதைத்த இந்த மத நல்லிணக்க விதைதான் பின்னாளில் ஷீரடியில் ஒரு மாபெரும் ஆலமரமாக வளர்ந்து நின்றது. தானே ஒரு இந்துவாகவும் தானே ஒரு முஸ்லீமாகவும் வாழ்ந்து காட்டினார். அல்லாஹ் மாலிக் என்றும் சொல்வார், அதே வாயால் ஸ்ரீஹரி என்றும் துதிப்பார். மக்கள் அவரை பார்த்து நீ யார் என்று கேட்கும்போதெல்லாம் நான் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆத்மா என்று ஒரே வரியில் பதில் சொல்வார். ஆனால் இந்த சிறுவனின் இந்த அசாத்திய ஆன்மீக சக்தியையும் மாற்றங்களையும் பார்த்து ஊர் மக்கள் சிலர் பொறாமைப்படத் தொடங்கினார்கள். இவன் ஏதோ சூனியம் செய்கிறான், இவனை ஊரை விட்டு விரட்ட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பாபாவின் வாழ்க்கையில் அவருடைய மாபெரும் ஆன்மீக வழிகாட்டியான தத்தாத்ரேயரின் அம்சமான குரு வெங்கூசா அவர்களின் வருகை நிகழ்கிறது. அந்த சந்திப்பு எப்படி நடந்தது? ஒரு மாபெரும் ஞானி ஏன் இந்த அனாதை சிறுவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார்? வாருங்கள், பாபாவின் குருகுல வாசத்தின் அற்புதமான அடுத்த கட்டத்திற்குள் நுழைவோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு வழிகாட்டி தேவைப்படுறான் இல்லைங்களா?
இருட்டுல தட்டி தடுமாறி விழும்போது, டே அந்த பக்கமா போகாதடா, ஆபத்து, இந்த வழியா வா அப்படின்னு நம்ம கைப்பிடிச்சி வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு நல்ல ஆசான் கிடைக்கிறத விட வாழ்க்கையில வேற என்ன பெரிய பாக்கியம் இருக்க முடியும்? நம்ம அவதார புருஷரான பாபாவுக்கு அப்படி அமைந்த ஒரு மாபெரும் தெய்வீக ஆசான் தான் செல்வா கிராமத்தை சேர்ந்த கோபால் ராவ் தேஷ்முக் அப்படின்ற மாபெரும் ஞானி. இவரைத்தான் உலகம் பின்னாடி குரு வெங்கூசா அப்படின்னு போற்றி வணங்குச்சு. வெங்கூசா சாதாரண மனிதர் கிடையாது மக்களே. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் தீவிர பக்தர். தன்னுடைய கடுமையான தவத்தாலையும் தியாகத்தாலையும் அஷ்டமா சித்திகளையும் பெற்ற ஒரு அசாத்தியமான ஆன்மீக சக்தி படைச்சவர். அவர் வாழ்ந்த காலத்துல சுற்றிலும் இருந்த ஏழை மக்களுக்கு மருத்துவமும் ஆன்மீக நல் வழியும் காட்டி ஒரு நடமாடும் தெய்வமாவே வாழ்ந்து வந்தாரு. ஆனா அவ்வளவு பெரிய ஞானியாயிருந்த வெங்கூசாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. ஈஸ்வரா, நான் கத்துக்கிட்ட இந்த ஆன்மீக ரகசியங்களை, இந்த இறை ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு சரியான சீடன் எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு தினமும் தத்தாத்ரேயரை நினைச்சு உருகி பிரார்த்தனை பண்ணுவாரு. ஒரு நாள் ராத்திரி வெங்கூசா ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவரோட கனவுல சாக்ஷாத் ஸ்ரீ தத்தாத்ரேயரே ஜோதியா காட்சி தர்றாரு. காட்சி தந்து என்ன சொல்றாரு தெரியுமா? வெங்கூசா, உன் ஏக்கம் முடிவுக்கு வர்ற நேரம் வந்துடுச்சு. பிரபஞ்சத்தின் பரம்பொருளே ஒரு சிறுவன் உருவத்துல பூமிக்கு இறங்கி வந்திருக்கு. அந்த சிறுவன் இப்போ ஆதரவற்று தெருவுல அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீ உடனே புறப்பட்டு போய் அவனை தேடி கண்டுபிடி. உன்னுடைய முழு ஆன்மீக சக்தியையும் ஞானத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சு அவனை இந்த உலகத்துக்கே வழிகாட்டுற மகானா உருவாக்கு அப்படின்னு கட்டளையிடுறாரு. கனவு கலஞ்சி எழுந்த வெங்கூசா பேரானந்தத்துல மெய் சிலிர்த்து போறாரு. கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் வழியுது. பகவானே, என் வாழ்நாள் தவத்திற்கு இவ்வளவு பெரிய பரிசா அப்படின்னு சொல்லி அடுத்த நொடியே அந்த சிறுவனை தேடி புறப்படுறாரு. அதே நேரத்துல இங்க நம்ம பாபா அந்த சின்ன வயசுலேயே சாதி வரி பிடிச்ச மனிதர்களால துரத்தப்பட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்தாரு. பசியும் தாகமும் அவரோட உடம்ப வாட்டுச்சு. ஆனா அவரோட மனசுல இருந்த இறை தேடல் மட்டும் குறையவே இல்லை. ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டு பாதையில ஒரு பெரிய ஆலமரத்தடியில பாபா களைப்போட உட்கார்ந்திருக்காரு. சுற்றிலும் மனித நடமாட்டமே இல்லை. அப்போ தூரத்துல ஒரு குதிரையில ஒரு பெரியவர் வர்ற சத்தம் கேக்குது. அவருதான் நம்ம குரு வெங்கூசா. தூரத்துல ஆலமரத்தடியில உட்கார்ந்திருக்க அந்த சிறுவனை பார்த்ததுமே வெங்கூசாவோட உடம்புல ஒரு தெய்வீக அதிர்வு ஊடுருவுது. கனவுல தத்தாத்ரேயர் காட்டிய அதே பிரகாசம், அதே தெய்வீக ஒளி அந்த சிறுவனோட முகத்துல சுடர்விட்டு எரியுது. வெங்கூசா குதிரையிலிருந்து வேகமா கீழே இறங்குறாரு. தள்ளாடி தள்ளாடி அந்த சிறுவனை நோக்கி நடந்து வர்றாரு. பக்கத்துல வந்து அந்த சிறுவனோட பாதங்களை பார்த்ததும் அவ்வளவு பெரிய ஆன்மீக குரு தன் நிலைய மறந்து அந்த பிஞ்சு சிறுவனின் காலடியில விழுந்து கதறி அழுகிறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, ஊரே பைத்தியக்கார பையன், ஆதரவற்ற அனாதை அப்படின்னு கேலி பண்ணி விரட்டின ஒரு சிறுவனின் காலடியில நாட்டின் மிகப்பெரிய ஞானி வந்து தலை வணங்கி நிக்கிறாரு. பாபா பதறி போய் தன் பிஞ்சு கைகளால வெங்கூசாவை தூக்கி நிறுத்துறாரு. ஐயா, நீங்க யாரு? எதுக்காக என் காலில் விழுகிறீங்க? நான் ஒரு அனாதை அப்படின்னு அமைதியா சொல்றாரு. உடனே வெங்கூசா அந்த சிறுவனை அப்படியே அள்ளி எடுத்து தன் நெஞ்சோட அணைச்சுக்கிறாரு. குழந்தையே, நீ அனாதை இல்லடா. இந்த அகில உலகத்துக்கே தாயும் தந்தையுமா இருக்க போற பரம்பொருள் நீ. உன்னை தேடிதான் நான் இத்தனை காலம் தவம் இருந்தேன். இனிமேல் உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. நான் இருக்கேன் உனக்கு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என் கண்ணின் மணி போல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த ஒரு நொடி பாபாவின் வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பு முனையா மாறுது. தாய், தந்தை, ஊர், உலகம் எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த சிறுவனுக்கு அன்பே உருவான ஒரு மாபெரும் ஆசான் கிடைக்கிறாரு. வெங்கூசா அந்த சிறுவனை தன்னுடைய ஆசிரமமான செல்வாக்கு அன்போட கூட்டிட்டு போறாரு. ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனதும் அங்க இருக்கிற மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, பொறாமை.
என்ன இது, குருதேவர் இத்தனை நாளா நம்மளையெல்லாம் கண்டுகொள்ளாம தெருவுல அலைஞ்சு திரிஞ்ச ஏதோ ஒரு அனாதை பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாரே அப்படின்னு மனசுக்குள்ள வஞ்சம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெங்கூசா எதை பத்தியும் கவலைப்படல. அந்த சிறுவனுக்கு தன்னுடைய சொந்த மகனை விட அதிகமா அன்பு காட்டுறாரு. அவனுக்கு ஆன்மீக தத்துவங்கள், வேதங்கள், தியான முறைகள், சித்த வைத்தியம் எல்லாவற்றையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல மக்களே, வெங்கூசா உணவு சாப்பிடும்போது கூட அந்த சிறுவனை தன் பக்கத்துல உட்கார வச்சு ஒரே தட்டுல 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு குருவுக்கும் சீடனுக்கும் நடுவுல ஒரு ஆழமான தெய்வீகமான பிணைப்பு உருவாகுது. ஆனா இந்த மாபெரும் அன்பும் குருவின் அருளும் ஆசீர்வாதத்துல இருந்த மற்ற சீடர்களின் பொறாமை தீயை மேலும் மேலும் அதிகமாக்குது. இந்த பையனை எப்படியாச்சும் கொன்னுடணும் அப்படின்னு அந்த பொறாமை பிடிச்ச சீடர்கள் ஒரு கொடூரமான சதித்திட்டம் தீட்டுறாங்க. அந்த சதித்திட்டம் என்ன? தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய துணிந்த குரு வெங்கூசா பாபாவை காப்பாற்ற என்ன செய்தார்? வாருங்க, பாபாவின் குருகுல வாசத்தின் அதிர்ச்சிகரமான அடுத்த கட்டத்திற்குள் நுழைவோம். செல்வா ஆசிரமத்துல குரு வெங்கூசாவோட நிழல்ல பாபா வளர ஆரம்பிச்ச அந்த நாட்கள் ஒரு பக்கம் அளவிட முடியாத ஆன்மீக அமுதமாயிருந்தாலும் இன்னொரு பக்கம் பேராபத்துக்கள் நிறைந்த முள்பாதையாத்தான் இருந்தது. குரு வெங்கூசா தன் சீடன் மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்பையும் அவனுக்கு மட்டுமே தன்னுடைய சகல சித்திகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் உபதேசம் பண்றதையும் பார்த்துட்டு ஆசிரமத்துல இருந்த மற்ற மூத்த சீடர்களால தாங்கிக்கவே முடியல. நாம இத்தனை வருஷமா குருவுக்கு சேவை செய்றோம், நம்மளையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம தெருவுல இருந்து கூட்டிட்டு வந்த ஏதோ ஒரு அனாதை பையனுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறாரே அப்படின்னு அவங்க பொறாமத்தியில வெந்து போய் கிடந்தாங்க. ஒரு நாள் குரு வெங்கூசா ஊருக்கு வெளியில தியானத்துக்கு போயிருந்த நேரம் பார்த்து அந்த பொறாம பிடிச்ச சீடர்கள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த பையனை உயிரோட விடக்கூடாது, இவன் செத்தாத்தான் குருவோட கவனம் நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்னு முடிவெடுத்து கைகள்ல பெரிய பெரிய கற்களையும் கூர்மையான ஆயுதங்களையும் தூக்கிக்கிட்டு பாபா தியானத்துல உட்கார்ந்திருந்த இடத்துக்கு மெதுவா வந்தாங்க. பாபா எதுவுமே அறியாத ஒரு பிஞ்சு குழந்தையா கண்கள் மூடி அல்லா மாலிக் அப்படின்னு தியானத்துல மூழ்கி இருந்தாரு. அந்த சதிகாரங்கள்ல ஒருத்தன் பாபாவின் தலை மேல ஒரு பெரிய செங்கலை ஓங்கி எறிகிறா. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா மக்களே? அங்க நடக்கும் ஆபத்தை தன் ஞான திருஷ்டியினால உணர்ந்த குரு வெங்கூசா காற்று வேகத்துல ஓடி வந்து அந்த கல் பாபாவின் தலையில விழப்போற அதே நொடியில தன் சொந்த தலைய குறுக்க நீட்டுறாரு. டங் அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தம். அந்த பெரிய கல் குரு வெங்கூசாவின் மண்டையில பலமாக அடிச்சு அவரோட தலையில இருந்து தார தாரையா ரத்தம் வழிஞ்சு ஓடுது. குரு நிலத்துல சாய்றாரு. அந்த சத்தத்தை கேட்டு பாபா திடுக்கிட்டு கண்கள் திறந்து பார்க்கறாரு. தன் உயிருக்கு உயிரான குரு தலை பிளந்து ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறத பார்த்து பாபா கதறி துடிக்கிறாரு. குருதேவா, எனக்காக நீங்க இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டீங்க, என் உயிரை காப்பாத்த உங்க உயிரை பணயம் வச்சிங்களே அப்படின்னு கதறி அழுது தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சு குருவின் காயத்துல கட்டு போடுறாரு. குரு மெல்ல கண்கள் திறந்து இரத்த கண்ணீரோட சீடர்களை பார்க்கறாரு. அந்த சதி செஞ்ச சீடர்கள் பயந்து போய் கால்ல விழுந்து கதறாங்க. குருதேவா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க பாபா மேல இருந்த பொறாமையில இந்த பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு அழுவுறாங்க. அப்ப குரு வெங்கூசா என்ன சொன்னாரு தெரியுமா? மூடர்களே, நீங்கள் எரிந்த இந்த கல் என் உடம்பை காயப்படுத்தல, என் மனசை காயப்படுத்திடுச்சு. ஆனா இந்த கல் பட்டதுனால ஒரு நன்மை நடந்தது. என் தலையில இருந்து வழிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் சீடன் பாபாவுக்கு இந்த அகில உலகத்தையும் ஆளும் ஆன்மீக மாபெரும் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்த நொடியே குரு வெங்கூசா தன்னுடைய நெற்றியில இருந்து வழிந்த அந்த புனிதமான ரத்தத்தை தொட்டு பாபாவின் நெற்றியில ஒரு திலகமா வைக்கிறாரு. வைக்கிற அதே நொடியில தன்னோட வாழ்நாள் முழுதும் சேர்த்து வச்சிருந்த சகல தபோபலத்தையும் சித்திகளையும் பிரம்ம ஞானத்தையும் ஒரே நொடியில பாபாவுக்குள்ள தாரா தத்தம் செஞ்சு இறக்குறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, நாம ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண சொன்னாலே நம்ம உடம்பு வலிக்கும், மனசு அலைப்பாயும், போனை பார்க்கணும்னு தோணும். ஆனா அந்த 12 ஆண்டுகள் பாபா எப்படி தவம் இருந்தாரு தெரியுமா?
பசியோ தாகமோ தூக்கமோ எதுவும் கிடையாது. கடுங்குளிர்ல உடம்பு நடுங்கும் போதும், சுட்டரிக்கும் வெயில்ல தோல் உரிந்து தொங்கும் போதும், கொட்டும் மழை உடம்பை நனைக்கும் போதும் பாபா தன் தியானத்துல இருந்து ஒரு அங்குலம் கூட நகரவே இல்லை. காட்டு விலங்குகள் சுற்றிலும் உருமிக்கொண்டே திரியும். நச்சுப்பாம்புகள் அவரோட உடம்பு மேல ஊர்ந்து போகும். ஆனா பாபா அகில உலகத்தின் ஆன்மாவோட ஒன்றிப்போய் சமாதி நிலையில உட்கார்ந்திருந்தாரு. அந்த 12 ஆண்டுகால தவத்துல பாபா தன்னுடைய பஞ்ச பூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. பசி, தாகம், ஆசை, கோபம், காமம் அப்படின்ற மனித இயல்புகள் எல்லாவற்றையும் சுட்டெரிச்சு ஒரு பரிபூரண அவதார புருஷனா உருவெடுத்தாரு. தவம் முடிஞ்ச அந்த புனிதமான நாள்ல பாபாவை பார்த்து சொல்றாரு, மகனே, என் கடமை முடிந்தது. இனி இந்த உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ போய் துன்பப்படும் மக்களின் கண்ணீரை துடை, அவர்களுக்கு நல்வழி காட்டு அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த ஒரு செங்கலை பாபா கிட்ட கொடுக்கறாரு. இந்த செங்கல் சாதாரணமானதில்ல, இது என்னுடைய ஆசீர்வாதம். இதை எப்போதும் உன்னோட வச்சுக்கோ, இது உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பாபாவை விடை பெற்று அனுப்புறாரு. குருவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய புனிதமான ஆன்மீக பயணத்தை தொடர்ந்த அந்த இளம் வயது துறவி அடுத்து எங்க போனாரு? அவரோட காலடிப்பட்ட அந்த புனிதமான பூமி எது? ஆம், அகில உலகமும் போற்றும் ஷீரடி அப்படின்ற குட்டி கிராமத்துக்குள்ள பாபாவின் முதல் வருகை எப்படி அமைந்தது? வாருங்கள், ஷீரடி மண்ணில் பாபா எடுத்து வைத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் அடியை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம். குரு வெங்கூசா அளித்த அந்த புனிதமான செங்கலையும் தன்னுடைய குருவின் அளப்பரிய ஆசீர்வாதத்தையும் தங்களின் இதயத்தில் சுமந்து கொண்டு அந்த இளவயது துறவி மகாராஷ்டிராவின் கிராமப்புற பாதைகளில் அமைதியாக நடக்கத் தொடங்கினார். பாதங்களில் செருப்பில்லை, கையில் ஒரு சிறிய பாத்திரம், உடம்பில் ஒரு எளிய ஆடை. ஆனால் அவருடைய பார்வையில் அகில உலகத்தையே ஆட்கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக ஒளி சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்து வந்த அந்த புனித ஆத்மாவின் காலடி ஒரு நாள் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடி என்ற ஒரு சிறிய அமைதியான கிராமத்தின் எல்லையை தொட்டது. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தினமும் குவிந்து தங்கமயமாய் ஜொலிக்கும் ஷீரடியை மனக்கண்ணில் பார்க்கும் நாம், அன்று பாபா முதலில் அங்கே அடி வைத்தபோது அந்த கிராமம் எப்படி இருந்தது என்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். சுற்றிலும் காய்ந்து போன மரங்கள், தூசி நிறைந்த மண் பாதைகள், ஏழ்மையும் வறுமையும் ஆட்கொண்ட வீடுகள். ஆன்மீக புனிதம் என்பதை விட அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் மலிந்து கிடந்த ஒரு சாதாரண சிற்றூராகத்தான் அன்றைய ஷீரடி இருந்தது. அப்போது பாபாவிற்கு வயது என்ன தெரியுமா? வெறும் 16 வயது. ஒரு 16 வயது என்றால் இன்றைக்கு நாம் எப்படி பார்ப்போம்? பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு விளையாட்டுத்தனமாக சுற்றித் திரியும் ஒரு சிறுவனாகத்தானே பார்ப்போம். ஆனால் அந்த 16 வயதிலேயே உலக இன்பங்கள் அனைத்தையும் துறந்து முழுமையான ஆத்ம ஞானத்தோடு ஒரு பேரொளி பிழம்பாக அந்த பையன் ஷீரடி கிராமத்திற்குள் நடந்து வந்தான். அவன் நடந்து வந்த தோற்றமே ஊர் மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. சுருள் சுருளான முடி, பளபளக்கும் கூர்மையான கண்கள், முகத்தில் சொல்ல முடியாத ஒரு அமைதியும் கம்பீரமும். அந்த சிறுவன் ஊருக்குள் நுழைந்தவுடனேயே நேராக சென்று அங்கிருந்த ஒரு பழைய வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்தான். அந்த காட்சியை பார்த்த ஷீரடி கிராம மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, புதுசா ஒரு பையன் வந்து நம்ம ஊர் வேப்ப மரத்தடியில உட்கார்ந்திருக்கான். பார்க்க ஏதோ மகாராஜா வீட்டு பிள்ளை மாதிரி லட்சணமா இருக்கான். ஆனா கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்கார்ந்திருக்கானே என்று ஆளாளுக்கு பேசத் தொடங்கினார்கள். அப்போது அந்த ஊரில் இருந்த நானா சோப்டர் என்ற ஒரு வயதான பெரியவர் இந்த சிறுவனை முதலில் பார்த்தார். அவர் தன் வாழ்நாளில் எத்தனையோ சாதுக்களையும் துறவிகளையும் பார்த்தவர். ஆனால் இந்த 16 வயது சிறுவனின் கண்களை பார்த்த நொடியில் அவர் மெய்சிலிர்த்து போனார். அவர் மெதுவாக சிறுவனின் அருகில் சென்று பணிவோடு கேட்டார், தம்பி, நீ யார்? எந்த ஊரிலிருந்து வருகிறாய்? உன்னை ஊரில் உள்ள பெரியவர்கள் யாராவது துரத்தி விட்டார்களா? ஏன் இந்த வயதில் துறவி போல வந்து இந்த மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறாய் என்று பரிவோடு கேட்டார். ஆனால் அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? அவர் கேள்விகளுக்கு எதுவும் பேசாமல் ஒரு மெல்லிய புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான். பின்னர் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டான். நாட்கள் நகர்ந்தன. அந்த 16 வயது சிறுவன் அந்த வேப்ப மரத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட நகரவே இல்லை.
யோசித்து பாருங்கள் மக்களே, மகாராஷ்டிராவின் சுட்டெரியும் கூடை வெயில், உடம்பை பிளக்கும் கொடூரமான குளிர், கொட்டி தீர்க்கும் மழை, எது வந்தாலும் சரி, அந்த சிறுவன் அசையாமல் சிலை போல அந்த வேப்பமரத்தடியிலேயே அமர்ந்திருந்தான். பசியை பற்றி கவலைப்படவில்லை, குடிக்க தண்ணீரை தேடவில்லை, தூங்குவதற்கு ஒரு கூரையை கூட உருவாக்கிக் கொள்ளவில்லை. ஊர் மக்களுக்கு பயம் கலந்த ஆச்சரியம் தொற்றிக் கொண்டது. என்னடா இது கொடுமை, ஒரு சின்ன பையன் சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, நாள் முழுக்க கண்ணை மூடிக்கிட்டு இப்படி மரத்தடியில உட்கார்ந்திருக்கானே, இவனுக்கு பைத்தியம் பிடிக்க விட்டதா, இல்லை இவன் ஏதேனும் மாயாஜாலம் செய்யும் அரக்கனா என்று சந்தேகப்பட்டார்கள். சிலர் இரக்கம் கொண்டு அவனுக்கு உணவும் தண்ணீரும் கொண்டு போய் வைத்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் அதை தொடக்கூட இல்லை. உணவை விட, உலகப் பொருட்களை விட இறைவனின் அமிழ்த சுவையிலேயே அவன் மூழ்கியிருந்தான். ஆனால் ஊரில் இருந்த சில விஷமக்கார சிறுவர்களும் மூட நம்பிக்கை கொண்ட சில பெரியவர்களும் அவனை சும்மா விடவில்லை. இவன் ஏதோ வேஷம் போடுகிறான் என்று சொல்லி அவன் மீது கற்களை எறிந்தார்கள், சேற்றை வாரி வீசினார்கள், கேலி செய்து சிரித்தார்கள். ஆனாலும் அந்த அவதார புருஷன் அவர்கள் மீது கோபப்படவே இல்லை. தன்னை கல்லால் அடித்தவர்களையும் பார்த்து அதே கருணை நிறைந்த புன்னகையையே வீசினார். என்னை அடிப்பவர்களுக்கும் என்னை வணங்குபவர்களுக்கும் இறைவனின் அருள் ஒன்றுதான் என்பதை தன் மௌனத்தின் மூலமாகவே உணர்த்தினார். அப்போதுதான் அந்த ஊரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஷீரடியை சேர்ந்த பாய்ஜாபாய் என்ற ஆன்மீக மனம் படைத்த தாய் இந்த சிறுவனின் தெய்வீகத்தன்மையை உணர்ந்தார். தன் சொந்த மகனைப் போலவே அந்த சிறுவன் மீது அவருக்கு தாய் பாசம் பொங்கியது. என்னுடைய பிஞ்சு பையன் பட்டினியாக கிடப்பதை பார்க்க என் வயிறு எரிகிறது என்று சொல்லி தினமும் ஒரு தட்டில் ரொட்டியும் காய்கறியும் எடுத்துக்கொண்டு காட்டு வழியில் தேடி சென்று அந்த சிறுவனுக்கு தன் கையாலேயே உணவளிப்பார். அந்த தாயின் தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு பாபாவும் அந்த உணவை உண்டு மகிழ்வார். இன்றைக்கும் ஷீரடியில் பாபாவுக்கு நிவேதனம் படைக்கப்படும் போது அந்த பாய்ஜாபாயின் குடும்பத்திற்கு தனி மரியாதை உண்டு என்றால் அதற்கு அன்னை பாய்ஜாபாய் அன்று காட்டிய அந்த ஒப்பற்ற தாயன்புதான். 16 வயதில் ஷீரடிக்கு வந்த அந்த தெய்வீக சிறுவன் அந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்து செய்த தவம் சாதாரணமானதா? அந்த வேப்ப மரத்தின் கசப்பான இலைகளை கூட இனிப்பாக மாற்றிய அவனுடைய அசாத்திய லீலை என்ன? ஷீரடி மண்ணை ஒரு மாபெரும் புண்ணிய பூமியாக மாற்றிய அந்த குருஸ்தான் வேப்ப மரத்தடி தவத்தின் பின்னணியில் உள்ள அதிர்ச்சிகரமான ரகசியங்களை அடுத்த பகுதியில் காண்போம். ஷீரடி கிராமத்தின் அந்த பழைய வேப்ப மரத்தடியில் 16 வயதான அந்த இளவயது துறவி அமர்ந்து செய்த கடுமையான தவம் வெறும் உடலை வருத்திக் கொள்ளும் செயனல்ல. அது அகில உலகத்தின் ஆன்மீக ஆற்றலையும் அந்த சிறிய கிராமத்திற்குள் ஆவாகனம் செய்த ஒரு மாபெரும் தெய்வீக நிகழ்வு. இன்றைக்கும் நீங்க ஷீரடிக்கு போனீங்கன்னா துவாரகாமாயிக்கு பக்கத்துல குருஸ்தான் அப்படின்னு போற்றப்படுற அந்த வேப்ப மரத்தை பார்க்க முடியும். ஆனா அன்னைக்கு பாபா அந்த மரத்தடியில உட்கார்ந்து தவம் செஞ்சபோது அங்க நடந்த லீலைகளும் ஊர் மக்களுக்கு பாபா காட்டிய அதிசயங்களும் இன்னைக்கும் நினைச்சா உடம்பெல்லாம் சிலிர்க்க வைக்கும். யோசிச்சு பாருங்க மக்களே, வேப்ப மரம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அதோட இலைகள் எவ்வளவு கசப்பாக இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு வேப்ப இலைய நாக்குல வச்சா கூட நம்மால தாங்க முடியாது, துப்பிடுவோம். ஆனா பாபா தவம் இருந்த அந்த வேப்ப மரத்தோட இலைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் ஊர் மக்கள் சிலர் அந்த மரத்தடி வழியா நடந்து போகும்போது பாபா தியானத்துல இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ ஒருத்தர் கேலியா சொல்றாரு, என்னடா இது, இந்த பையன் நாள் முழுதும் இந்த கசப்பான வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருக்கான், இந்த மரத்தோட கசப்பு இவனுக்கு தலைக்கு ஏறாதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அப்போ தியானத்தில் இருந்த பாபா மெல்ல கண்களை திறக்கிறாரு. அந்த மக்களை பார்த்து அமைதியா சொல்றாரு, இறைவனின் அருள் இருக்கும் இடத்தில் கசப்புக்கு ஏது இடம்? இந்த மரத்தின் இலைகளை பறித்து சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர் மக்கள் ஆச்சரியத்தோட அந்த மரத்தில இருந்த சில இலைகளை பறிச்சு நாக்கள வைக்கிறாங்க. அடுத்த நொடி அவங்க கண்ணெல்லாம் ஆச்சரியத்துல பெருசாகுது. என்ன அதிசயம்! அந்த வேப்ப மரத்தின் இலைகள் கசப்புக்கு பதிலாக சர்க்கரையை விட, தேனை விட இனிப்பாக இருந்தது. அங்கே நின்ன மக்களுக்கு தன் கண்ணையும் நாக்கையும் நம்பவே முடியல. என்னடா கொடுமை, வேப்ப மரத்து இலை இனிக்குதா? இவன் சாதாரண மனுஷனே இல்லடா, ஏதோ ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு பயத்தோடும் பக்தியோடும் பாபாவின் காலில விழ வர்றாங்க. இன்றைக்கும் கூட அந்த வேப்ப மரத்தின் ஒரு பகுதி கிளையில் உள்ள இலைகள் இனிப்புச் சுவையோடு இருப்பது பாபாவின் மாபெரும் லீலைக்கு ஒரு வரலாற்றுச் சான்று. ஆனா பாபா அந்த புகழ்ச்சி எதையுமே விரும்பல. என்னை கும்பிடாதீர்கள், இறைவனை நினையுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தியானத்துல மூழ்கிடுறாரு.
நாட்களாக ஆக அந்த 16 வயது சிறுவனின் தவம் இன்னும் தீவிரமானது. ராத்திரி நேரங்கள்ல கிராம மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ள கதவை மூடிக்கிட்டு தூங்கும்போது பாபா அந்த வேப்ப மரத்தடியில ஒரு சின்ன அகல் விளக்கை கூட ஏற்றி வைக்காம அடர்ந்த இருட்டுல அமர்ந்திருப்பாரு. அந்த வேப்ப மரத்தடிக்கு கீழே கொடூரமான விஷப்பாம்புகளும் தேள்களும் புற்று வைத்து வாழ்ந்து வந்துச்சு. இரவில் அந்த பாம்புகள் பாபாவின் உடம்பின் மீது ஊர்ந்து போகும், அவரோட கழுத்தை சுற்றி படுத்துக்கொள்ளும். ஆனா அந்த விஷ ஜந்துக்களுக்கு கூட பாபாவின் உடம்பிலிருந்து வீசிய அந்த புனிதமான அன்பு உணர்ந்ததோ என்னவோ, ஒரு பாம்பு கூட பாபாவை தீண்டியதே இல்லை. மிருகங்களும் மனிதர்களும் இறைவனின் அடியாருக்கு முன்னால் ஒரே குடும்பமாக மாறுவார்கள் என்பதற்கு அதுவே சான்றாக இருந்தது. அப்போதுதான் அந்த ஊர்ல இருந்த சுவாமி ராம்சந்தர் என்ற ஆன்மீக சாதகர் ஷீரடிக்கு வந்தார். அவர் பாபாவின் இந்த அசாத்தியமான தவத்தைக் கண்டு வியந்து போனார். தம்பி, நீ இந்த சின்ன வயதுல இவ்வளவு கடுமையான தவத்தை ஏன் செய்கிறாய்? உன் குரு யார்? உனக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்தது என்று பணிவோடு கேட்டார். அப்போது பாபா தன் கை விரலால் அந்த வேப்ப மரத்தடி நிலத்தை சுட்டிக்காட்டினார். என் குரு இந்த மரத்தடிக்கு கீழே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு சேவை செய்வதற்காகவே இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்று ஒரு மர்மமான பதிலை கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம். என்னது, மரத்தடிக்கு கீழே குரு இருக்கிறாரா? இவன் என்ன உளறுகிறான் என்று நினைத்தார்கள். மக்களின் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக பாபா அங்கிருந்த சிலரை அழைத்து அந்த வேப்ப மரத்தடி நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டுமாறு கூறினார். ஊர் மக்கள் பலகைகளையும் மண்வெட்டிகளையும் கொண்டு வந்து அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினார்கள். கொஞ்சம் ஆழம் தோண்டியதும் அங்கே கண்ட காட்சியை பார்த்து அத்தனை பேரும் உறைந்து போயிருந்தார்கள். அங்கே பூமிக்கு அடியில் ஒரு அழகான ரகசியமான தியான அறை, அதாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அந்த அறைக்குள் 4 அகல் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. அங்கு ஒரு துளசி மாடமும் சில ஆன்மீக சின்னங்களும் பத்திரமாக இருந்தன. பாபா ஊர் மக்களை பார்த்து அமைதியாக கூறினார், இதுதான் என் குருநாதர் தவம் செய்த புனிதமான எழுதி. இந்த இடம் என்னுடைய குருவின் ஆசிர்வாதம் நிறைந்தது. இதை யாரும் தீட்டுப்படுத்தாதீர்கள். இந்த இடத்தை எப்போதும் தூய்மையாக பராமரியுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஷீரடி மக்களுக்கு ஒரே விஷயம் தெளிவாக புரிந்தது. இந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருக்கும் சிறுவன் சாதாரணமானவன் அல்ல. இவன் பல பிறவிகளாக இந்த மண்ணோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் யோகீஸ்வரன், முக்காலமும் உணர்ந்த அவதார புருஷன் என்பது அந்த ஊர் மக்களுக்கு மெல்ல மெல்ல புரியத் தொடங்கியது. ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் தன்னை கடவுளாக கொண்டாடத் தொடங்குகிறார்கள், தன் காலடியில் விழத் தொடங்குகிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த அவதார புருஷன் என்ன செய்தார் தெரியுமா? தனக்கு புகழ் வேண்டாம், பெருமை வேண்டாம் என்று நினைத்து ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த ஷீரடி கிராமத்தை விட்டே மாயமாய் மறைந்து போனார். 16 வயதில் ஷீரடி மக்களை வியப்பில் ஆழ்த்திய பாபா ஏன் திடீரென்று மாயமாய் மறைந்தார்? அவர் எங்கே சென்றார்? அவருடைய அந்த மறைவு பருவத்தில், அதாவது இன்காக்னிட்டோ பீரியடில் நடந்த மர்மங்கள் என்ன? வாருங்கள், பாபாவின் வாழ்க்கையின் அடுத்த அதிர்ச்சிகரமான கட்டத்திற்குள் நுழைவோம். புகழும் பெருமையும் ஜனங்களின் கூட்டமும் எங்கே சேருதோ அங்கே இருந்து மெல்ல விலகி ஓடுறதுதான் உண்மையான துறவிகளுக்கு இயல்பு. ஏன்னா தன்னை மக்கள் கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டா தன் மனசுல அகந்தை வந்துடுமோ அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அகில உலகத்துக்குமான ஒரு மாபெரும் ஆன்மீக பணியை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனோடு பூரணமா ஒன்றிணைகிற ஒரு ரகசிய ஆன்மீக தவம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படித்தான் ஷீரடி மக்கள் அனைவரும் தன்னை ஒரு மாபெரும் யோகியா பார்க்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல ஒரு நாள் விடியற்காலை நேரம் ஊரே தூங்கி வழியும்போது அந்த வேப்ப மரத்தடியை விட்டு பாபா அமைதியா எழுந்திருந்தாரு. யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவா நடக்கிறாரு. அந்த வேப்ப மரத்தடி நிலத்தை தொட்டு கும்பிட்டு ஷீரடி மண்ணை தன் நெற்றியில திலகமா வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த ஒரு தகவலும் சொல்லாம அந்த கிராமத்தின் எல்லையை தாண்டி மாயமாய் மறைஞ்சு போனாரு. காலையில எழுந்திருச்சு வந்த ஷீரடி மக்களுக்கு பேரதிர்ச்சி. பாய்ஜாபாய் தாய் வழக்கம் போல தட்டுல சூடான ரொட்டியையும் காய்கறியையும் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆனா அங்க வேப்ப மரத்தடியை பார்த்ததும் அவங்க கையில இருந்த தட்டு கீழே நழுவி விழுது. மரத்தடியில பாபா இல்ல, அங்கே வெறுமை மட்டும்தான் இருந்தது. பாய்ஜாபாய் தாய், மகனே எங்கடா போன? என் கையால சாப்பாடு வாங்கி சாப்பிடாம எங்கடா மறைஞ்சிட்ட அப்படின்னு கதறி அழுதுகிட்டே அந்த ஊர் தெருக்களில் எல்லாம் ஓடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காடு மேடு பக்கத்து கிராமங்கள்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனா எங்கே தேடியும் அந்த 16 வயது சிறுவனை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த தெய்வ குழந்தை நம்மளை விட்டுட்டு போயிடுச்சே, நாம ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஷீரடி மக்கள் மனசு உடைஞ்சு போனாங்க.
அப்போ ஷீரடியை விட்டு மறைஞ்சு போன பாபா எங்கே போனாரு? அந்த மறைவு பருவத்துல பாபா என்ன செஞ்சாரு அப்படின்ற கேள்வி இன்னைக்கும் பல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைக்கிற ஒரு மாபெரும் ரகசியமாதான் இருக்கு. வரலாற்றுச் சான்றுகளின்படி பாபா ஷீரடியை விட்டு சென்ற அந்த காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தின் அடர்ந்த காட்டுப் பகுதிகளுக்குள்ள போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா அஜந்தா எல்லோரா குகைகள் இருக்கிற அவுரங்காபாத் காட்டுப்பகுதிகளிலும் கோதாவரி நதிக்கரையிலும் பாபா பல ஆண்டுகள் யாருக்கும் தெரியாம தலைமறைவா வாழ்ந்தாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சம் கூட பூமிக்கு வராத அளவுக்கு மரங்கள் அடர்ந்து வளர்ந்த பகுதி, விஷப்பாம்புகள், கரடிகள், புலி, சிறுத்தை நடமாடுற பயங்கரமான குகைகள். அங்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஆனா பாபா அந்த குகைகளுக்குள்ளேயும் அடர்ந்த மரங்களின் நிழலிலையும் உட்கார்ந்து கடுமையான யோக சாதனை செஞ்சாரு. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பல மாதங்கள் உடம்ப அசைக்காம சமாதி நிலையிலேயே உட்கார்ந்திருந்தாரு. அப்போ பாபாவின் உடம்புல காடுகளின் மூலிகைகளும் பச்சிலைகளும் உரசி உரசி அவரோட உடம்பே ஒரு மாபெரும் மருத்துவ குணம் மிக்க மூலிகை களஞ்சியமா மாறுச்சு. பின்னாடி ஷீரடியில பாபா மக்களுக்கு கொடுத்த உதி மற்றும் மூலிகை வைத்தியத்திற்கு தேவையான சகல சக்திகளையும் பாபா அந்த காட்டுத் தவத்தின் மூலமாதான் பெற்றாரு. அது மட்டும் இல்ல மக்களே, அந்த மறைவு பருவத்துல பாபா பல ஆன்மீக மகான்களையும் சித்தர்களையும் ரகசியமா சந்திச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஹைதராபாத் மற்றும் அவுரங்காபாத் பகுதியில வாழ்ந்த பல சூஃபி மகான்களோடும் இந்து யோகிகளோடும் சேர்ந்து ஆன்மீக ரகசியங்களை விவாதிச்சாரு. தானே ஒரு பிரம்மஞானியா இருந்தாலும் இந்த உலகத்துல துன்பப்படுற மக்களுக்கு எந்த வழியில அமைதியையும் முக்தியையும் தரணும் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை பாபா அந்த காட்டுப்பகுதியில தான் தீட்டினாரு. சுமார் 3 முதல் 4 ஆண்டுகள் பாபா யாருடைய கண்ணுக்கும் புலப்படாம ஒரு ரகசிய அவதார புருஷனா தன் தவத்தை தொடர்ந்தாரு. இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தோல்வியோ கஷ்டமோ வந்தா உடனே சோர்ந்து போயிடுறோம். எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு புலம்புவோம். ஆனா அகில உலகத்தையே ஆளப்போற அந்த பரம்பொருளே தன் வாழ்நாளில் பல ஆண்டுகள் தனிமையில, இருட்டுல, பசியில தவம் செஞ்சு தன் சக்தியை பெருக்கிக்கிட்டாருன்னா நாம நம்ம இலக்கு அடைய எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும். பாபாவின் இந்த மறைவு பருவம் நமக்கு கற்றுத்தர்ற மாபெரும் பாடம் பொறுமை, சபூரி. சரி, காடு மேடெல்லாம் அலைஞ்சு கடுமையான தவத்துல இருந்த பாபா மறுபடியும் எப்படி மக்கள் வெளிச்சத்துக்கு வந்தாரு? அவரோட இந்த ரகசிய மறைவு வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வந்துச்சு? அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. தூப்கேடா அப்படின்ற கிராமத்தின் செல்வந்தரான சந்த் பாட்டில் என்பவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு மாபெரும் துயரம் பாபாவை மீண்டும் இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணியா மாறுச்சு. அந்த சந்த் பாட்டில் யார்? அவரோட தொலைந்து போன குதிரைக்கும் பாபாவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம்? வாருங்கள், பாபாவின் லீலைகள் நிறைந்த அந்த அற்புத சந்திப்பை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம். காட்டுக்குள் கடுமையான தவத்தில் மூழ்கியிருந்த பாபாவை மீண்டும் மனித சமுதாயத்தின் வெளிச்சத்திற்கு கொண்டுவர பிரபஞ்சமே ஒரு மாபெரும் திருவிளையாடலை நடத்தியது. அந்த திருவிளையாடலின் கதாநாயகன்தான் தூப்கேடா என்ற கிராமத்தைச் சேர்ந்த சந்த் பாட்டீல் என்ற குறுநில கிராமத் தலைவர். சந்த் பாட்டீல் சாதாரண ஆள் கிடையாது மக்களே. அந்த வட்டாரத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர், கிராமத் தலைவர், கிராம மக்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதர். அவரிடம் எக்கச்சக்கமான குதிரைகளும் ஆடு மாடுகளும் சொத்துக்களும் இருந்தன. ஆனால் அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தும் அவருடைய மன அமைதியை குலைக்கும் விதமாக ஒரு மாபெரும் சம்பவம் நடந்தது. அவருடைய உயிரினும் மேலாக நேசித்த மிகவும் விலையுயர்ந்த ஒரு பெண் குதிரை திடீரென்று காணாமல் போய்விட்டது. சந்த் பாட்டீல் பதறிப்போனார். தன் ஆட்களை ஏவி சுற்றியுள்ள அத்தனை கிராமங்கள், காடுகள், மலைகள் என எந்த இடத்தையும் விடாமல் தேடச் சொன்னார். தாமும் கையில் ஒரு சாட்டையை பிடித்துக்கொண்டு குதிரையின் சேணத்தை சுமந்தபடி சுட்டெரிக்கும் வெயிலில் காடுகாடாக தேடி அலைந்தார். 1-2 நாட்கள் அல்ல, தொடர்ந்து 2 மாதங்கள் தன் உணவையும் தூக்கத்தையும் மறந்து அந்த அடர்ந்த காட்டுப்பாதைகளில் குதிரையை தேடி அலைந்தார். ஆனால் குதிரை கிடைத்த பாடில்லை. 2 மாத தேடலுக்கு பிறகு சந்த் பாட்டீல் முற்றிலும் சோர்ந்து போனார். மன அழுத்தம், உடல் சோர்வு, இனி என் குதிரை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ற விரக்தி அவரை உலுக்கியது. அப்படி ஒரு நாள் சுட்டெரிக்கும் நண்பகல் வேளையில் தூப்கேடா காட்டுப்பாதையில் சந்த் பாட்டீல் விரக்தியோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒரு பெரிய மாமரத்தின் அடியில் ஒரு வாலிப பக்கிரி பாபா அமர்ந்திருப்பதை பார்த்தார்.
அந்த பக்கிரியின் தோற்றம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. தலையில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது, உடம்பில் ஒரு எளிய அங்கி, கையில் ஒரு சிறிய பாத்திரம், சட்கா. ஆனால் அவருடைய கண்களிலிருந்து வீசிய அந்த பேரொளியும் முகத்திலிருந்த அந்த அசாத்திய அமைதியும் சந்த் பாட்டீலின் கவனத்தை ஈர்த்தது. சந்த் பாட்டீல் மெதுவாக அந்த மரத்தை நோக்கி நடந்து வந்தார். ஆனால் அவர் எதுவுமே பேசுவதற்கு முன்பாகவே அங்கே அமர்ந்திருந்த பாபா சந்த் பாட்டீலின் முகத்தை பார்த்து உரக்க சிரித்தார். சிரித்துவிட்டு பாபா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன பாட்டீலையா, கையில் குதிரை சேணத்தை சுமந்து கொண்டு இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் 2 மாதங்களாக எதை தேடி அலைகிறீர்கள்? உங்கள் குதிரையை காணவில்லையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். சந்த் பாட்டீலுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா கொடுமை, நான் யாரென்றே இந்த பக்கிரிக்கு தெரியாது, நான் குதிரையை தொலைத்துவிட்டு தேடுகிறேன் என்ற விஷயம் இந்த காட்டுக்குள் இருக்கும் இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்பின் உச்சிக்கே போனார். சந்த் பாட்டீல் கை கூப்பி, சாமி, ஆமாம், என் உயிரான குதிரை காணவில்லை, 2 மாதமாக தேடுகிறேன், கிடைக்கவே இல்லை, நீங்கள் பார்த்தீர்களா என்று தீனமாக கேட்டார். அப்போது பாபா தன் கைவிரலை நீட்டி பக்கத்திலிருந்த ஒரு சிறிய ஓடையின் கரையை சுட்டிக்காட்டினார். அங்கே போய் பாருங்கள், உங்கள் குதிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது என்றார். சந்த் பாட்டீல் அறக்கப்பறக்க ஓடிப்போய் அந்த ஓடைக்கரையை பார்த்தார். அடுத்த நொடி அவருடைய கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. என்ன அதிசயம்! 2 மாதங்களாக அத்தனை கிராமங்களிலும் தேடி கிடைக்காத அவருடைய உயிருள்ள குதிரை அங்கே அமைதியாக புல்மேய்ந்து கொண்டிருந்தது. சந்த் பாட்டீல் ஓடி வந்து பாபாவின் காலடியில் விழுந்து கதறி அழுதார். சாமி, நீங்கள் சாதாரண மனிதரில்லை, நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம், என் அறியாமையை மன்னித்து விடுங்கள் என்று வணங்கினார். பாபா அவரை தூக்கி நிறுத்தி, பாட்டீல், பதறாதீர்கள், அமருங்கள், கொஞ்சம் புகையிலை குடிக்கலாம் என்று அன்போடு அழைத்தார். பாபா தன்னுடைய சிலிமை எடுத்தார், அதில் புகையிலையை நிரப்பினார். ஆனால் அதை ஏற்றி புகையிழுக்க 2 பொருட்கள் தேவைப்பட்டன. ஒன்று தண்ணீர், இன்னொன்று நெருப்பு. ஆனால் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் தண்ணீரும் இல்லை, நெருப்பும் இல்லை. சந்த் பாட்டீல், சாமி, இருங்கள், நான் ஓடிப்போய் பக்கத்து கிராமத்திலிருந்து நெருப்பும் தண்ணீரும் எடுத்து வருகிறேன் என்றார். ஆனால் பாபா, அதற்கெல்லாம் தேவையில்லை பாட்டீல் என்று சிரித்தார். பாபா தன்னிடமிருந்த ஒரு சிறிய மரத்தடியை எடுத்தார். ஓங்கி தரையில் ஒரு தட்டு தட்டினார். அடுத்த நொடி நிலத்திலிருந்து பொங்கிப் பெருகி தூய்மையான குடிநீர் வெளியே வந்தது. பின்னர் கையில் இருந்த ஒரு தணல் துண்டை நிலத்தில் தட்டினார். அங்கே பூமிக்குள்ளிருந்து சுடர்விட்டு எரியும் நெருப்பு பொறி வெளியே வந்தது. பஞ்சபூதங்களையும் தன் விரல் நுனியில் ஆட்டிப்படைக்கும் பாபாவின் இந்த மாபெரும் லீலையை பார்த்த சந்த் பாட்டீல் பயத்திலும் பக்தியிலும் உறைந்து போய் நின்றார். தண்ணீராலும் நெருப்பாலும் சிலிமை ஏற்றி பாபா புகையிழுத்தார். அந்த நொடியில் சந்த் பாட்டீல் ஒரு மாபெரும் முடிவெடுத்தார். இந்த மகானை இனி நான் காட்டுக்குள் விடமாட்டேன், இவரை என் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உபசரிக்கப் போகிறேன் என்று கெஞ்சி கூப்பிட்டார். பாபாவும் அந்த தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு தூப்கேடா கிராமத்திற்கு சென்றார். சந்த் பாட்டீலின் வீட்டில் சில காலம் தங்கி அங்குள்ள மக்களின் நோய்களையும் துன்பங்களையும் தீர்த்து வைத்தார். அப்போதுதான் சந்த் பாட்டீலின் மைத்துனருக்கு திருமணம் நிச்சயமானது. அந்த திருமண ஊர்வலம் தூப்கேடாவிலிருந்து ஷீரடி கிராமத்திற்கு செல்வதாக முடிவு செய்யப்பட்டது. சந்த் பாட்டீல் பாபாவை நோக்கி, சாமி, நீங்கள் இல்லாமல் எங்கள் வீட்டு திருமணம் நடக்காது, நீங்களும் எங்களோடு ஷீரடிக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பாபாவும் புன்னகையோடு ஒப்புக்கொண்டார். ஆம் மக்களே, காணாமல் போன குதிரையை தேடி வந்த சந்த் பாட்டீல் மூலமாக பாபா மீண்டும் ஷீரடி மண்ணை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார். திருமண ஊர்வலத்தின் குதிரை வண்டிகள் ஷீரடி கிராமத்தின் எல்லையை அடைந்தன. அங்கிருந்த கண்டோபா ஆலயத்தின் வாசலில் வண்டிகள் நின்றன. வண்டியிலிருந்து அந்த வாலிப பக்கிரி மெதுவாக கீழே இறங்கினார். ஆலயத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த பூசாரி பகத் மகள்சாபதி வண்டியிலிருந்து இறங்கிய அந்த வாலிப பக்கிரியின் முகத்தை பார்த்தார். அவருடைய கண்கள் பேரொளியை கண்டன. மெய்சிலிர்த்து போன மகள்சாபதி தன் 2 கரங்களையும் கூப்பி பரவசத்தோடு அந்த வாலிப பக்கிரியை நோக்கி ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த அடியார்களின் மனதை உலுக்குகின்ற அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க வார்த்தையை கூறினார், யா சாயி என்று. அந்த ஒரு வார்த்தை, சாயி என்றால் தெய்வீக தாய் அல்லது புனித துறவி என்று பொருள். மகள்சாபதியின் நாவிலிருந்து புறப்பட்ட அந்த சாயி என்ற திருநாமம் அன்றிலிருந்து இன்று வரை இனிவரும் 1000 ஆண்டுகளுக்கும் உலக மக்கள் அனைவராலும் போற்றி வணங்கப்படும் ஷீரடி சாய்பாபா என்ற மாபெரும் அவதார திருநாமமாக மாறினது. 16 வயதில் அனாதையாக வந்து வேப்பம் மரத்தினடியில் அமர்ந்த சிறுவன் இப்போது அகில உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற சாய்பாபாவாக மீண்டும் ஷீரடி மண்ணில் நிலை பெற்றார்.